Hello students, welcome you all to the video lecture on chapter number 7 comparing quantities exercise 7.1 question number 3. Question pathina 72% of 25 students are interested in mathematics. How many are not interested in mathematics? அதாவது ஒரு கிளாஸ்ல total number of students 25 students ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இந்த 25 ஸ்டூடெண்ட்ஸ்ல 72% of students வந்து 72% of ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து interested in maths. Okay, interested in maths. How many are not interested in maths? Okay, so total number of students கொடுத்துட்டாங்க, interested in maths ஓட percentage கொடுத்துட்டாங்க, எத்தனை பேருக்கு மேக்ஸ் பிடிக்காது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ முதல்ல எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் பிடிக்காதுன்னு முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டட் இன் மேக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை பேருக்கு இன்ட்ரெஸ்டோடோ நான் அதை ஐன்னு வச்சுக்கிறேன், நாட் இன்ட்ரெஸ்டட் வந்து என்ஐன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டட் பர்சன்டேஜ் நாட் இன்ட்ரெஸ்டட் பர்சன்டேஜ். ஓகே, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு எவ்வளோ வரணும், 100%, அதாவது டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துடும். ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸோட பர்சன்டேஜ் வந்து 72%. ஓகே, நாட் இன்ட்ரெஸ்டட் பர்சன்டேஜ் வந்து என்னன்றது நம்மளுக்கு தெரியாது. டோட்டல் வந்து 100%. அப்போ நாட் இன்ட்ரெஸ்டடோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் 72. ஓகே, ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா நாட் இன்ட்ரெஸ்டடோட பர்சன்டேஜ் தெரியும். ஓகே, ஸோ 10 மைனஸ் 2 வந்து 8, 9 மைனஸ் 7 வந்து 2. ஓகே, நாட் இன்ட்ரெஸ்டோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 28%. அப்போ 28% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே not interested in maths. question பாத்தீங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியாது அப்படின்னு கேக்குறாங்க. how many are not interested in maths ன்னு தான் கேக்குறாங்க. ஓகே, நம்ம இப்பதான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் 28% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 28 by 100 ஓகே இன்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ், டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 25. ஓகே, ஸோ டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் 28% மெம்பர்ஸ்க்கு மேக்ஸ் பிடிக்காது. அப்போ 28 by 100 இன்டு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன 25. ஓகே, இதை கால்குலேட் பண்ணிட்டா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மேக்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மேத். ஓகே, அது வந்து 28% ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ். 28% ஆஃப் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நான் எப்படி எழுதலாம், 28 by 100 இன்டு 25. இப்போ நீங்கள் வந்து 5 டேபிள்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா 5 5s are 25, 5 2s are 10, அப்புறம் இங்கே ஒரு 0 இருக்குது, அது அப்படியே வந்துடும். 5 1s are 5, 5 4s are 20. ஓகே, 4 டேபிள்ஸ் அப்ளை பண்ணும்போது 4 1s are 4, 7 4s are 28. ஓகே, ஸோ அப்போ 7 4s are 28. அப்போ டோட்டலாக மேலே நியூமரேட்டரில் 7 மட்டும் தான் இருக்குது. ரைட், ஸோ 7 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் வந்து பிடிக்காது. ரைட், ஸோ த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மேத் வந்து 7 students. Okay, percentage கேட்டாங்கன்னா 28%, number of students கேட்டாங்கன்னா 7 students. Okay, thank you, thanks for watching.